ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரிதை புக்ல விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி ராமகோபால் மர்ஜனை ஒரு இடம் நம்ம மூத்த போய் சந்திச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த வீடியோல பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. என்னன்னா, நீ வந்து இப்ப நான் இறைவனை தேடணும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா சார், நீ சொல்லு இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ராமகோபால் வந்து முகுதன் கிட்ட கேட்கிறாரு. முகுதன் என்ன சொல்றாரு, இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. அப்படியா? ஆமா, எல்லா இடமும் இறைவன் தான் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்கிறாரு, அப்படியா நேத்து நீ தாரகேஷ்ல கூடிய சிவன் கோயில நீ ஏன் கும்பிடாம வந்த? இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு, அப்ப அங்கேயும் இறைவன் இருப்பாரு, நீ ஏன் கும்பிடாம வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முழிக்கிறாரு. உன்னோட கர்வம் தான் கும்பிட விடல, உன்னோட கர்வம் தான் ஒருத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டுன்னு ரைட்டு லெஃப்ட் அதை வலது இடதுன்னு மாறி மாறி அலைஞ்சு இன்னைக்கு வந்து என்கிட்ட சேர்ந்துருக்கிறேன், அந்த கர்வத்தை தூக்கி போடு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி லாகிர் மாஸ் என்ன சொல்லிக்கிறாரு, யோக கலை மூலியமா ஒருத்தர் தனக்குள்ள இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி தனக்குள்ள இறைவனை பார்த்தவரு கண்ணை திறந்து பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற எல்லாமே இறைவனா தான் தெரிவாங்க, எல்லா இடத்துலயும் இறைவன் தான் இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது தாரகேஸ்வரில் இருக்கிற சிவன் கோயிலும் சரி, உலகத்துல இருக்கிற மற்ற புனித ஸ்தலங்களையும் சரி, எல்லாமே இறைவனோட சக்தியை மக்கள் வாங்குறது, அவங்க வந்து மக்கள் வந்து பெற்றிருப்பாங்கல்ல, மக்கள் பெறக்கூடிய ஒரு அணு மையமாக தான் செயல்படுது. இது எப்படி நீ மறப்ப அப்படின்றாரு. அதாவது ஒரு அணு மையத்துல இருந்து எல்லார் வீட்டுக்கும் நம்ம கரண்ட் வரும்போது அந்த மாதிரி சொல்றாரு. இறைவனோட சக்தியை மக்கள் பெறறதுக்கு உலகத்துல இருக்க எல்லா கோயிலும் ஒரு அணு உலையாக தான் செயல்படுது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு நான் சொல்றேன், நீ ஏன் முதல்ல உன்னுடைய குருவை விட்டு மேல இங்க வந்த? உன் குருவால எல்லாமே உனக்கு சொல்லித்தர முடியும், நீ முதல்ல அவர்கிட்டயே திரும்பி போ. ஒரு மலை உனக்கு குருவாக முடியாதுன்றது விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது குரு கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, நான் வந்து இமயமலைக்கு போறேன் அப்படி சொல்லும் போது குருவும் சொல்லியிருப்பாரு, ஒரு எந்த ஒரு அசைவு இல்லாத ஒரு மலை உனக்கு எதையும் சொல்லி தர முடியாதுன்னு. அதே தான் இவரு சொல்றாரு, ஒரு மலை உனக்கு குருவாக முடியாது, நீ உன் குரு கிட்டே போ, அவரால் எல்லாமே உனக்கு சொல்லித்தர முடியும், உனக்கு கத்தரவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி சொல்லிக்கிறாரு. அது இல்லாம மகான்களும் சரி, ரிஷிகள் சரி, யோகிகள் சரி, எல்லாருமே மலைகளை தான் வாழணும்னு பிரபஞ்ச ரகசியமும் பிரபஞ்ச விதியும் கிடையாது, அதையும் சொல்றாரு. அது இல்லாம ஒருத்தவன் தியானத்து மூலியமா, அதாவது அமைதியா உக்காந்து தனக்குள்ள தியானத்து மூலியமா கடவுளை பார்க்கறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒருத்தவன் தன்னோட உடலை தூக்கிட்டு கடவுள் அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு ஓடுறதால என்ன புண்ணியன்றாரு. நீ கடவுளை பார்க்கணும் சரி, இல்ல கடவுளை கும்பினாலும் சரி, அமைதியா உட்காந்து தியானம் பண்ணாலே உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தோன்றும், ஒவ்வொரு விஷயமும் வரும். நீ அதை பண்ணாம நீ அதை சிரமப்பட்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா செய்ய ஆரம்பிச்சா கடவுள் நீ பார்க்கலாம். ஆனா அதை பண்ணாம உன்னோட உடம்ப தேவையில்லாம சதையும் எலும்பாம இருக்கக்கூடிய உன் உடம்ப தூக்கிக்கிட்டு கடவுள் அங்க இருக்காரா இங்க இருக்காரா சுத்தனால எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி ஒருத்தன் எப்போ கடவுளை தேடணும்னு சொல்லி ஆரம்பிச்சு ஞானத்தை அடையணும்னு சொல்லி ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா சுத்துறானோ அப்போ அவனுக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு குரு தோன்றுவாரு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இதை கேட்டது அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், இவர் வந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு காசிக்கு ஒரு ஆசிரமம் போயிருப்பார். அந்த ஆசிரமத்தை ஒரே தொல்லையா இருக்கும். என்ன பண்ண ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, காலைல போயிட்டு அவர் இடத்துல போய் உட்காந்து பிரபஞ்சத்தை நோக்கி தியானம் இருப்பாரு. ஒண்ணு எனக்கு இங்க இருந்து போறதுக்கு வழியை காட்டுங்க, இல்லையா எனக்கு குருவை காட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்குதான் அவர் குருவை பார்த்திருப்பாரு. இவர் அதான் யோசிக்கிறார், ஓ அப்படிதான் நம்ம குரு நம்ம கிட்ட வந்திருக்காரு போல அப்படின்னு. இவரும் அவர் தப்ப உணர்ந்துக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்றாரு, நீ போய் தனியா உக்காந்து தியானம் பண்றதுக்கு உங்க வீட்டுல உனக்கு ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் இருக்கின்றாரு. அப்ப அதுதான் உன்னுடைய குகை, நீ அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணு, கடவுள் உனக்கு அங்க காட்சி கொடுப்பாரு. மற்றபடி நீங்க மலையில போய் இருக்க குகையில போய் உக்காந்தாதான், அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணாதான் கடவுள் காட்சி அளிப்பாருன்னு ஒண்ணு விதி கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இவரும் எல்லாத்தையும் காமா எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவருடைய இமயமலை அந்த கனவை அந்த முடிக்கிறாரு. சோ இமயமலையில தான் கடவுள் இருக்கிறான்ற அந்த எண்ணத்தை அவர் அதோட விடுறாரு. அதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துல 2 பேரும் சேர்ந்து தியானம் இருக்காங்க. தியானம் இருந்துட்டு இவர் மூச்சு பாக்குறாரு. யாரு? முகுதம் மூச்சு பாக்குறாரு. ராம்கோபால் செம்ம எந்த ஒரு உடல் அசைவு எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்து இருக்கும் போது இவருக்கு பசி எத்திக்கிச்சு. வைத்திட்ட சொல்றாரு, இந்த பாரு சாப்பிட்டாதான் நம்ம உயிரோட வாழணும் அவசியம் கிடையாது, நீ அமைதியாக வைத்திட சொல்றாரு. அவரு கண்ணு மூச்சு, உனக்கு பசிது நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இரு, நான் வந்து உனக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி சாப்பாடு ரெடி பண்றாங்க. சாப்பாடு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது படுத்து தூங்கும் போது இவர் என்ன கேட்கிறாரு, உங்களால எனக்கு இந்த மூச்சற்ற நிலை, இந்த சமாதி நிலை சொன்ன அது வந்து உங்களால எனக்கு சொல்லித்தர முடியாது சொல்லி கேட்கும்போது, என்னால சொல்லித்தர முடியும், ஆனா உனக்கான குரு நான் இல்லை, உன் குருவால எல்லாமே உனக்காக சொல்லித்தர முடியும், அதுக்கான நேரம் வரும்போது அவர் எல்லாமே உனக்கு சொல்லியும் கொடுப்பாரு. அது இல்லாம நான் வந்து கொஞ்ச நாள் தான் தியானம் பண்ணிக்கிறேன், அந்த கொஞ்ச நாள் நான் பண்ண தியானத்தையே கடவுள் ஏத்துக்கினாரா, அவருக்கு வந்து இதை திருப்தி அளிச்சுதா, என்னோட பாவ கடன்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட என்ன சேர்த்துப்பாரான சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும் அப்படின்றத சொல்றாரு. இவருன்னு என்ன கேட்கிறாரு, கொஞ்ச நாள் தான் தியானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிகாரி என்னை பத்தி உன்கிட்ட எந்த விஷயமே சொல்லலாம் சொல்லி கேட்கும்போது இல்ல எதுவும் சொல்லணும் போது அவர் சொல்றாரு. அதெல்லாம் என்னன்றதை நான் வீடியோல பார்க்கலாம். பாய்.